இந்திய சுவிசேஷ திருச்சபையினுடைய நிறுவனர் மற்றும் இந்திய சமூக நீதி இயக்கத்தின் நிறுவனராகிய பேராயர் எஸ்ரா சகுனம் அவர்கள் இன்று மாலை 5:10 அளவில் இந்த உலக வாழ்க்கையை முடித்து நித்திய வாழ்க்கைக்கு நேராக கடந்து சென்றிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் எங்களுடைய திருச்சபை மற்றும் அனைத்து விசுவாசிகள் அனைவரும் அருமையான ஐயாவுடைய வாழ்க்கையை நினைத்து ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். அவளுடைய ஆன்மீக பணி, சமுதாய பணி என்பது இந்த 86 ஆண்டுகால உலக வாழ்க்கையில் ஒரு மகத்தான ஒரு காரியத்தை நிறைவேற்றி முடித்திருக்கிறார்கள். இப்பொழுதும் ஐயாவுடைய சரீரம் இங்கிருந்து வின்சென்ட் பார்க்கர் மார்ச்சியரிலே வைக்கப்பட்டு 26ஆம் தேதி வானகரம் பகுதியில் இருக்கின்ற ஜீசஸ் கால்ஸ் மையத்தில் காலை 9 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை பொதுமக்களுடைய அஞ்சலிக்காக வைக்கப்படும். அவளுக்கு மரியாதை செலுத்த விரும்புகிறவர்கள், இறுதி மரியாதை செலுத்த விரும்பும் அனைவரும் காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை வானகரத்தில் இருக்கிற ஜீசஸ் கால்ஸ் மையத்தில் வந்து நீங்கள் அஞ்சலி செலுத்தும்படி கேட்டுக்கொள்ளும். அதை தொடர்ந்து கீழ்ப்பாக்கத்தில் இருக்கிற செமச்சியில் அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்படும். ஐயாவுக்காக, அவருடைய குடும்பத்திற்காக, விட்டு சென்ற பணிகளுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். இன்னும் கடவுள் இவர்கள் மூலமாக ஆரம்பித்த ஊழியங்கள் இன்னும் பன்மடங்கு பெருகும்படி, ஆண்டவருடைய தரிசனம் நிறைவேறும்படி ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். 26ஆம் தேதி வரைக்கும் எதனால காலத்தாங்க? ஐயாவுடைய மகள் அமெரிக்க தேசத்திலிருந்து வர வேண்டும். இன்னும் சில முக்கியமான மக்கள் இந்தியாவின் பல பகுதியில் வர வேண்டும். ஆகவே அது நிமித்தமாக 26ஆம் தேதி அவளுடைய அடக்க ஆராதனை யோசித்திருக்கிறோம். அதுவரை வின்சென்ட் பார்க்கரில் இருக்கின்ற மார்ச்சியரில் அவருடைய சரீரம் வைக்கப்படும். அவர்களுடைய சரீரம் கொஞ்ச நாளாகவே கொஞ்சம் பலவீனமாக இருந்து மருத்துவமனையில் ஒரு 15 நாட்களுக்கு மேலாக சிகிச்சை பெற்றார்கள். தொடர்ந்து வீட்டில் இருந்து அவளுக்கான சிகிச்சை கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு மதியத்திலிருந்து கொஞ்சம் அதிகமாக மோசமான சூழ்நிலையில் அவளுடைய வீட்டிலே சரியாக 5:10 மணி அளவில் அவளுடைய உடல் அவளுடைய உயிர் இந்த உடலை விட்டு பிரிந்து சென்றது. அடக்கம் வந்து கீழ்ப்பாக்கம் செமெட்ரி, இங்கே கீழ்ப்பாக்கம் செமெட்ரியில் அடக்கம் நடைபெறும். என்னுடைய பெயர் ரெவரண்ட் துரைசுவாமி, ஈசியுடைய பிஷப் கமிஷனராக இருக்கின்றேன். எங்களுடைய திருச்சபைகளுடைய பிஷப் பிரசிடென்ட் தலைவராக பேராயர் டேவிட் ஒனேசுமை அவர்கள் இருக்கின்றார்கள். இந்திய சுவிசேஷ திருச்சபை அகில இந்திய மாநாடு சார்பாக தந்தை பேராயர், ஈசியினுடைய நிறுவனர், ஈசியினுடைய ஒரு ஒப்பற்ற தலைவர், இந்திய சமூக நீதி காவலர், நிறுவனர் அவர்கள் இழந்ததை எண்ணி நாங்கள் ஆழ்ந்த துக்கத்திலும் ஆறா துயரத்திலும் இருக்கிறோம். இந்த சென்னை இறையியல் கல்லூரி வளாகத்தில் 70 ஆண்டு காலம் தன்னுடைய வாழ்வை நடத்தியவர்கள் இங்கே ஒரு மாணவராக சேர்ந்து ஒரு சுவிசேஷராக மாறி ஒரு அருட்செய்தியாளராக தன்னை உயர்த்தி பேராயராக இந்திய சுவிசேஷ திருச்சபையின் பிரதான பேராயராக அவர்கள் பணியை முடித்து 78 வயதில் அவர்கள் 86 வயதில் ஓய்வு பெற்று அதைத் தொடர்ந்து ஈசிஐயின் மூலமாக அவர்கள் கொடுக்கப்பட்ட டைட்டில் தந்தை பேராயர் என்ற நல்ல ஒரு அந்த ஸ்தானத்தில் எங்களுக்கு ஆலோசகராக, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடுகிற நல்ல ஒரு அப்போஸ்தலராக வாழ்க்கையை முடித்திருக்கிறாங்க. நல்ல போராட்டத்தை போராடி தான் இந்த பெரிய திருச்சபை உருவாக்கினாங்க. இறைவன் மேலே அதிகமான நம்பிக்கை வைத்து தான் இந்த திருச்சபை ஊழியங்களை நடத்தினாங்க. பொறுமையோடு ஓடி தன்னுடைய வாழ்நாள் ஓட்டத்தை முடித்து நித்திய ராஜ்யத்துக்குள்ளே சேர்ந்திருக்கிறாங்க. அவங்களுடைய நல்ல வாழ்க்கை, அவங்களுடைய அற்புதமான சாதனைகள் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல, மற்ற சமுதாயத்தாருக்கும் மற்ற மதத்தினருக்கும் அதிகமாக உதவி செய்தவர்கள். நம்முடைய தமிழ்நாடு சிறுபான்மை ஆணையத்தின் தலைவராக ஒரு 5 ஆண்டு காலம் முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞருடைய ஆட்சியில் அந்த பொறுப்பில் இருந்து ஏழை எளிய மக்களுக்கு அவர் செய்த உதவி எண்ணற்ற உதவிகள். ஆகவே அவருடைய பிறந்த நாளை ஒடுக்கப்பட்ட தினம் என்று சொல்லி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவே வாழ்ந்து தாழ்ந்த மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அவருடைய உயர்விலே மேன்மையிலே அதிகமாய் தியாக மனப்பான்மையோடு செயலாற்றி இன்றைக்கு தன்னுடைய ஓட்டத்தை வாழ்வை முடித்து இறைவனடி சேர்ந்திருக்கிறாங்க. அவருடைய நல்ல வாழ்வுக்காக, குடும்பத்துக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த அடக்காரில் நீங்கள் எல்லாரும் பங்கு கொண்டு ஐயாவுக்கு இறுதி மரியாதை செலுத்த ஈசிஐ ஆல் இண்டியா மாநாட்டின் சார்பில் வரவேற்கிறேன், அழைப்பு கொடுக்கிறேன். நன்றி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தில் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். விசேஷமாக தந்தை பேராயர் ஐயாவுடைய
இறப்பு நினைக்கும் போது அவ்வளோ வேதனை, அவ்வளோ கஷ்டம். இவரை போல் ஒரு மனிதர் உலகத்தில் பார்க்க முடியாத அளவில் வாழ்ந்தவர். ஏழை மக்களுக்காக, எல்லா மக்களுக்காக வாழ்ந்தவர். ஒரு சிறுபான்மை மக்களுக்காக கரம் உயர்த்தி வாழ்ந்து உயர்ந்தவர். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு இந்திய சுவிசேஷ திருச்சபை உலக அளவில் உருவாக்கினது மாத்திரமல்ல, அநேக ஊழியர்களை, தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை உருவாக்கி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியான கிருபை கொடுத்தவர். அநேக ஏழை மக்களுடைய கண்ணீருக்காக வாழ்ந்தவர். இன்றைய வரைக்கும், சாகிற வரைக்கும் அவருடைய வாழ்க்கையே இந்த ஏழை மக்களுடைய கண்ணீருக்காகவே வாழ்ந்தவர். எத்தனையோ ஏழை திருமணங்கள், கணவனால் கைவிடப்பட்ட விதவைகளுடைய வாழ்வு கண்ணீரை துடைத்து வாழ்ந்தவர். அவருடைய மறைவை குறித்து நாங்கள் ரொம்ப வேதனைப்படுறோம். வேதத்தில் ஒரு வாசிக்கிற பிரகாரம், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் வார்த்தையின்படி ஒரு நல்ல போராட்டத்தை போராடி தேவனுக்காக வைராக்கியமுள்ள ஒரு முன்னணி தலைவராய் வாழ்ந்தது மாத்திரமல்ல, ஒரு சுவிசேஷராக வாழ்ந்தார். அருமையான ஒனிசிமையா சொன்னபடி டாக்டர் கலைஞர் ஆட்சியில் 5 ஆண்டுகள் சிறுபான்மையானத்தில் தலைவராக இருந்து எத்தனையோ ஏழை மக்கள் கண்ணீரை துடைத்திருக்காங்க. எத்தனையோ ஆலயங்கள் எழும்புவதற்கு, கட்டப்படுவதற்கு உறுதுணையாக இருந்திருக்காங்க. மறைவு குறித்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆனால் இப்படிப்பட்ட குடும்பத்திற்கு ஆண்டவர் ஆறுதல் தரது மாத்திரமல்ல, அவருடைய சந்ததியான அன்பு மகள் கதிரொளி மாணிக்கத்துக்கு ஆண்டவர் ஏற்ற கிருபையை தரணும். அது மாத்திரமல்ல, ஓனசி பிரேமாக கூடணும் கிருபை தரணும். சக ஊழியர் ஒவ்வொருக்கும் ஆண்டவர் நல்ல கிருபை தரணும். அவரை போல் நாமளும் மனுஷராய் வாழ்ந்து தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும். அவருடைய கிருபை தந்து ஆண்டு வழிநடத்துவேன்னு சொல்லி நினைக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த குடும்பத்துக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். ஒவ்வொரு ஆண்டவருடைய பிறந்த நாளைக்கு நம்முடைய தமிழக முதலமைச்சர் மூலமாக எத்தனையோ விதமான 5000 மேலுக்கு மேலே எத்தனையோ ஏழை நலிஞ்ச திட்டங்களை கொடுக்கக்கூடிய தலைவர் இனி இப்படி பார்க்க முடியாது. இனி அதே பணியை அவங்களும் செய்யணும். அதுக்கும் நாங்களும் உறுதுணையாக இருப்போம். அது மாத்திரமல்ல, அதே பணியை அவங்க கண்டிப்பாக செய்வாங்க அப்படின்னு நம்பிக்கையில் இருக்கோம். கர்த்தர்களை ஆஸ்வதிக்கட்டும், அவங்க குடும்பத்துக்கு நல்ல ஒரு ஆறுதலை தரட்டும். விசேஷமாக அதுக்காக எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நிச்சயமாக ஆண்டவர் ஒரு விடுதலை தருவார். இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை, ஒரு ஆபிரகாமை போல தெரிந்து கொண்ட தேவ மனுஷர், கர்த்தரோட உயர்த்தணும், ஆஸ்வதிக்கணும். உங்கள் யாவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. ஆமென்.